hello, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So it's been long ago நம்ம சேனல்ல அந்த வீடியோ போட்டிருந்தோம். நான் சிரிக்கிறேன் டேய். இது அப்பா பேசுறதா. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஈவினிங் அவுட் போறோம். எதுக்காகனா புனவு சும்மா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தான் அவனை பீச்சுக்கு கூட்டு போக சொல்லி. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ கரண்டா ஆவடியில் இருக்கோம். ஸோ ஆவடியிலேருந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஸோ பீச்னா நிறைய இடம் இருக்கு. நமக்கு ஆவடியிலேருந்து போகிறதுனால எல்லா இடமும் கண்டிப்பாக 2 hours ஆகிடும். அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா மெரினா போனாலோ பெசநகர் போனாலோ திருவான்மையூர் போனாலோ எங்கால் வந்து கண்டிப்பாக நிறைய கடை இருக்கிறதுனால இது வேணும் அது வேணும் கேட்பான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கேருந்து வண்டலூர் பைபாஸ் பிடிச்சி கோவளம் பக்கத்தில் அந்த ராக் பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். ஸோ அங்கே வந்து எந்த ஷாப்ஸுமே இருக்காது. அவனுக்கு தேவைப்படுறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ பீச்சுக்கு போயிட்டு ஃபர்தரா வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஓகேவா? அடி வைக்கவா? ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டலூர் பைபாஸ் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்கிருந்து வண்டலூர் ஒரு 10 to 15 minutes போயிடலாம். போயிட்டு நம்ம வந்து ஈஸியாக பிடிக்க வேண்டியதுதான். 4 o'clock கிளம்பணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4:26 ஆயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 hourல நம்ம போயிடுவோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. அப்படின்னா எங்கடா போற? சொல்றா எங்கடா போற? சொல்றா டேய். ஏய் சொல்றா கேக்குறாங்க பாரு. எல்லாம் பாமாலாம் பாக்குறாங்க கேக்குறாங்கல்ல. எங்க போற சொல்லு. யார அடி போடுவ? மாமாவையா? வா நான் அடி. அங்க கேளு மாமா என்ன பண்ணுவ? டேய் அப்பா பேச விடுறா இல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் பைபாஸில் ஒரு டோல் இருக்கும் நமக்கு ஆவடியிலேருந்து வரும்போது. அண்ட் இதுக்கப்புறமா வந்து இன்னொரு டோல் எங்கே இருக்கும்னா கோலம் கிட்ட இருக்கும். அந்த கோலம் நம்ம ஈஸியாக பிடிக்கிற இடத்துல இருக்கும். ஸோ இதில் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா 2 டோல் வேறு வழி கிடையாது, ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் 5:30 அண்ட் ஈசிஆர் பிடிச்சிட்டோம். கோலம் அந்த டோலும் தாண்டியாச்சு. ஸோ நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் அப்படி சொல்லுவாங்க ஈசிஆரில். அந்த ஏரியா தான் நம்ம போகிறோம். அதே மாதிரி ஒரு டீ கேட்டாங்க. ஸோ ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம். ஓகே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்துட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஹெண்டில் அந்த ராக் பீச் இருக்கும். லெஃப்டில் அந்த தாஜ் ஃபிஷர்மேன் கேவ் அந்த பெரிய ஒரு ரெசார்ட்டும் இருக்கும். அண்ட் அங்கே தான் உள்ளே வந்து ப்ளூ ஃப்ளாக் அந்த பீச்சும் இருக்கும். அதாவது உள்ள இவ்வளோ தூரம் ஓட்டுனது கூட பேசாத இல்லை. இங்கே உள்ள கொஞ்சம் அந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்குன்னு ஒரு ரூட் வச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி இருக்குது டிஃப்ரெண்டா. ஓ மை காட் இன்னும் இங்கே போடுறா. ஓ மை காட் எவ்வளோ கார் இருக்கு பாரு. ஃபுல்லா நிறைய காரா இருக்கே. ஏங்க எல்லாரும் ஈஸியா இருக்கு வாங்க. நம்ம சென்னை ஈசிஆர்ல பாருங்க எப்படிப்பட்ட ஒரு இடம் பாருங்க. ப்ளூ ஃபிளாக் பீச் நம்ம ஈசிஆருங்க. போன் கொடுங்க. நல்ல தரமான கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குங்க. ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரையும் வரலாம். வந்தால் நல்லா இங்கே பெய்ட் பார்க்கிங்கே சூப்பராக ப்ராப்பராக இருக்குது.
கேமரா என் பக்கம் காட்டுங்க. என் பக்கம் காட்டுங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து அடல்ட்க்கு 30 ரூபா, கிட்ஸ்க்கு எதுவும் கேட்கல. ப்ளஸ் காருக்கு வந்து ஒரு காருக்கு 50 ரூபா. ஒன் டைம் ஃபிக்ஸ்டு ஹவர்ஸ்லாம் கிடையாது. வெல் மெயின்டைன்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். சி உள்ளே வந்திருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபர்தராக வீடியோ போடுறோம். என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் வாங்க சென்னையில் இருந்தீங்கன்னா. சூப்பராக இருக்குது இந்த இடம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்பா. அந்த ஃபிஷ் ஸ்பா பின்னாடி சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. அப்படியே இங்கே வந்து ஃப்ரீ வாஷ்ரூம், ரெஸ்ட் ரூம்ஸ் அங்கே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய டென்ட் இருக்குது. என்ன பண்ற? ஸோ ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்துட்டோம். அண்ட் புனः வந்து என்னம்மா பண்ணுற? ஆப்ரேஷன்ஸில் இறங்கிட்டாரு. ஸோ என்னம்மா பண்ணுற? இங்கே பேர் கேட்குறாங்க பேர் மாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? ஸோ வந்து அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அவனோட டாய்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஆர் சண்டே ஈவினிங் வந்து, சண்டே மேபி இன்னும் க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ ஓரளவுக்கு க்ரௌட் பரவாயில்ல. இந்த இடம் கொஞ்சம் ஓகே, மெயின்டைன்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சென்னையில் இருக்கீங்க, இல்லை சென்னையில் யாராவது வந்து பீச் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்வலாக போகிற மெரினா, பெசநகர் அப்படி போகாமல் ஈசிஆரில் பிஃபோர் மகாபலிபுரம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கோவளம் முன்னாடி ப்ளூ ஃப்ளாக் பீச், அதாவது தாஜ் ஃபிஷர்மேன் கேவ்ஸ் ரெசார்ட் பக்கத்துலேயே இருக்குது. வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, நீங்களும் எங்களை மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப பியூட்டியான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இந்த வாஷ்ரூம், ஷவரு, அப்புறம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அப்புறம் சும்மா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கான இடம், பெரிய கார் பார்க்கிங் எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ குடாஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ விசில் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு முன்னாடி. லைஃப் கார்ட்ஸும் இருக்காங்க. ஸோ தண்ணியில் யாராவது உள்ளே ரொம்ப இறங்கிட்டிங்கன்னா காப்பாற்றுறதுக்காக. இந்த இடத்துல ஒரே சின்ன மேபி மைனஸ் என்னென்னா, இங்கே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆழம் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தண்ணியில் இறங்கி விளையாடுறவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக விளையாடுங்க. இங்கே வந்தீங்கன்னா பேக் கேம்ப் காட்டுறேன் பாருங்கள். தண்ணியை வெளியிலேருந்தே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்க. ஆமாம். இன்னொன்று அது உள்ள டவுனும் அதிகம், அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு அந்த டவுன் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா வாட்ச் பண்ணு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நம்ம மற்ற இடத்துல இப்படி இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ ஒரு வழி தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஈவினிங் பீச் ட்ரிப் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஈசிஆர் ப்ளூ ஃப்ளாக் பீச், ஓகே, நியர்பை தாஜ் ஃபிஷர்மேன் கோவ். ஸோ எல்லாம் முடிச்சு எங்கால ஃபுல்லாக ஷவர்லாம் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப பசிக்குதுன்றதுனால அவருக்கு ஒரு பீஸா வாங்கினோம். இங்கே ஒரு வேனில் இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்வலாக போகிற பீச்சுக்கு இந்த பீச் கொஞ்சம் ஓகே, டிஃப்ரெண்ட்டாக க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால குளிக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி ஒரு ஷார்ட் வீடியோ அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் மேபி ப்ளீஸ் டூ கண்டினியூ வாட்சிங் அவர் வீடியோ. இந்த மாதிரி ஏதாவது சென்னையில் புதுசான விஷயங்களோ இல்லை வெளியில் ஏதாவது புதுசான விஷயங்களோ வந்தோ உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். என்னம்மா ஓகே தானே? ஹாப்பியா? பொண்ணுக்கு ஹாப்பியாக இருந்துச்சா இன்னைக்கு? இந்த பீச் பிடிச்சிருந்ததா? சரி சொல்லிடு, அவங்க மாமா கேட்குறாங்க பாரு. பீச் பிடிச்சிருந்ததா பொண்ணுக்கு? எங்கால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷை. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். டேக் கேர், பாய்.